கைஸ், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பிசாசு அட்டாக் பண்ணுகிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசுடைய கிரியை இருக்குது என்பதற்கான முக்கியமான அடையாளம் தான் சொப்பனங்கள், ட்ரீம்ஸ். சொப்பனங்களை 3 விதமா பிரிக்கிறான். ஒன்று தேவன் கொடுக்கிற சொப்பனம், 2வதா மனுஷிகமா நம்முடைய ஆழ்மனத்திலிருந்து வரக்கூடிய சொப்பனங்கள், 3வதா பிசாசு கொண்டு வரக்கூடிய சொப்பனம். இந்த பிசாசு கொண்டு வரக்கூடிய சொப்பனத்தை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையுடையவர்களா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு. குறிப்பா இரவு நேரங்கள்ல மோசமான சொப்பனங்கள் மற்றும் தூங்க விடாம நம்ம டிஸ்டர்ப் பண்ணுகிற ஒரு ஆவிக்கு எபிரேய மொழியில பேர் தான் இன்குபஸ் சக்குபஸ். இந்த ஆவி இரவு நேரங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய இச்சைக்குரிய சொப்பனங்கள், பயமுறுத்துகிற சொப்பனங்களை ஒரு மனுஷனுடைய ட்ரீம்ஸ்ல கொண்டு வந்து போடும். 2வதா இந்த ஆவி ஒரு மனுஷனை அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுடைய சரீரத்தை வந்து அலக்கழிக்கும். உங்களை அநேக பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க தூங்கும் பொழுது உங்களுடைய அறைக்குள்ள ஏதோ ஒரு நபர் வர்றது மாதிரி இருக்கும். வந்து உங்களுடைய சரீரத்தை பிடிச்சி அமுக்கி உங்களை டோட்டலா உங்களுடைய சரீரம் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும். நீங்க சத்தம் போட்டு கத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிடணும்னு நினைப்பீங்க, இல்ல ஏதோ இயேசுவே அப்படின்னு கூப்பிட நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய நாக்கு வந்து உள்ள போயிடும். உங்களால உங்க பாடி டோட்டலாவே கொலாப்ஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே நேரத்துல பிசிக்கலா பல காரியங்கள் உங்களுடைய சரீரத்தில் நடந்திருக்கிறதையும் உங்களால பார்க்க முடியும். ஸோ இது பல பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிற காரியம். இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வர்ற இந்த பிசாசுக்கு பேர் தான் இன்குபஸ் சக்குபஸ். இப்படிப்பட்ட பிசாசுடைய கிரியை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல இச்சைக்குரிய பலவிதமான பாவங்கள்ல நம்ம விழுவதற்கு அது ஏதுவா இருக்கும். அது மட்டும் இல்ல, திருமணமானவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிசாசுடைய கிரியை இருந்துச்சு அப்படின்னா உடைய திருமண பந்தத்தை இது வந்து குலைச்சு போடும். புருஷ மனைவி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்த முடியாதபடி இந்த பிசாசு வந்து கிரியேச்சு. ஸோ இப்படிப்பட்ட கிரியைகள் அநேக வாலிபர்களுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதை வந்து நார்மல் அப்படின்னு நினைச்சிட்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னா அது நார்மலா இருந்தா உங்களுக்கே அந்த அதீத பயம் மற்றும் காலையில் எழும்பும் ஒரு கில்ட் கான்சியஸ் வருது. சரீர பிரகாரமாவே ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிற நீங்க உணர்றீங்க. அப்ப இது ஒரு ஆவிக்குரிய மாற்றம் என்பதை முதல்ல நீங்க உணர்ந்து கொள்ளணும். சோ அதுதான் சத்தியம் அறிவியல், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதி இருக்கிறது. இதை நீங்க யூடியூப்லயோ இல்ல கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் இதை ஒரு நார்மலான விஷயமா போடுவாங்க. ஆனா அந்த சொப்பனம் வந்துனாலே நீங்க அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும். சோ இப்படிப்பட்ட ஆவியை இயேசு நாமத்துல கடிந்து கொள்ளுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சங்கீதம் 91 எடுத்து அறிக்கை பண்ணி இயேசுவின் ரத்தத்தை அறைகள் முழுவதும் தெளித்து நான் சொன்ன இந்த பிசாசுடைய